விருச்சிக ராசிக்கு இது ஒரு சூப்பர் டூப்பர் பீரியடாக இருக்கிறது. என்னன்னா, இப்போ 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமர்கிறது. இது எப்படின்னா, இவர்களுக்கு 6 பால்லையும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு. இதன் மூலம் இவர்களுக்கு ஒரு லாபமும் வரும். இந்த லாபத்தை வைத்துக்கொண்டு நிறைய கடனை, நிறைய பிரச்சனைகளை இவர்கள் கண்டிப்பாக அடைக்க முடியும். மைனஸிலிருந்து ஒரு பிளஸுக்கு வர முடியும். இது இவர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய சுக்கிரனும் வெற்றி ஸ்தானத்தில் அமர்கிறது. அப்போ இந்த லைஃப் பார்ட்னர் சுக்கிரனும் சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை கடக்கக்கூடிய காலகட்டங்களில் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னரும் தொழிலை நன்றாக தூக்கி கொடுத்து அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் என்ன வருத்தத்தில் இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் 5ஆம் இடத்துக்கு மாறின பிறகும் எங்களுக்கு ஒரு பெருசா டெவலப்மெண்ட் வரலையே அப்படின்னு யோசித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம்னு பார்த்தோம்னா, இந்த பக்கத்தில் இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம குரு. இப்போ இதில் தேடி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பாயிண்ட் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தா, 6ஆம் இடத்து அதிபதியும் உச்சமாகிறது விருச்சிகத்துக்கு. அப்போ 6ஆம் இடம்ங்கிறது செவ்வாய். இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கவில்லையா? அப்போ உங்களுடைய எதிரியும் உச்சமாகி விட்டாருன்னு தானே சார் அர்த்தம் இனி யாராவது ஒருத்தங்க கேட்பீங்க என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ எதிரி உச்சம் தானே அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியாதிபதி உச்சம்னாவே டஃப்பு தான்ப்பா. அப்போ யாரெல்லாம் ஜிம்முக்கு போகணும், 6 பேக் வைக்கணுமா, 16 பேக் வைக்கணுமா, ஃபிட்னஸ் வைக்கணுமா, ஃபோட்டோ எடுக்கணுமா, இன்ஸ்டாவில் போடணுமா, ஃபேஸ்புக்கில் போடணுமா, நிறைய புது ஃப்ரெண்ட்ஸு புது ஃபாலோவர்ஸ் வைக்கணுமா, எல்லாம் வைத்து கொள்ளுங்கள். இனிய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 முடிவில் இருக்கிறோம். நாம் சாதிக்காத விஷயங்களை, நாம் விட்ட விஷயங்களை கண்டிப்பாக 2026 உங்களால் சாதிக்க முடியும் என்பதற்குண்டான வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகளுடன் இந்த பதிவை தொடங்குகிறோம். 2026 வருடம் ஜனவரி மாதம் என்னென்ன மாற்றங்கள் என்பதை முதலில் பார்ப்போம். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு ஜனவரி 15 சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன். இந்த 4 கிரகங்களுமே மகர ராசி மண்டலத்தில் மையம் கொள்ள போகிறார்கள். இந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? விருச்சிக ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு இது ஒரு சூப்பர் டூப்பர் பீரியடாக இருக்கிறது. என்னன்னா, இப்போ 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமர்கிறது. இது எப்படின்னா, இவர்களுக்கு 6 பால்லையும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த கூட்டணி முதல்ல சூரியனுடைய நட்சத்திரத்தை கடக்க வேண்டும். அப்போ அந்த சூரியன்கிறது இங்கே 10ஆம் பாவமாக வருகிறது. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ 4 கிரகங்களுமே தொழில் ஸ்தானத்துக்குண்டான நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது 4 விதத்தில் அது தொழிலை தூக்கி கொடுக்கும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இவர்களே உச்சமடைகிறார்கள் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில். அப்போ தொழிலுக்கு என்ன பண்ணலாம், லாபத்துக்கு என்ன பண்ணலாம், பாக்கியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இவர்கள் மண்டையை போட்டு உருட்டி கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு விடுவார்கள். ஜீவனாதிபதி சூரியனே வெற்றி ஸ்தானத்தில் ராசியாதிபதி லாபாதிபதி கூட்டணியுடன் உத்திராட நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது நட்சத்திராதிபதி 10ஆம் வீட்டுக்கு பாவகத்துவம் என்ற அமைப்பில் வருவதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம்,
இந்த தொழில் ஃபேக்டரி வைத்து நடத்துவது, எரிபொருள் சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய அனுகூலமான பாசிட்டிவ் விஷயங்கள், அது பேமெண்ட்டாக இருக்கலாம், ஆர்டர்ஸாக இருக்கலாம், இவை அனைத்தும் இவர்களுக்கு தூக்கி கொடுக்கும். அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு பாக்கியம் வரும். இதில் என்னென்னா சூரியன்கிறதுனால இவங்க அப்பாவோட சப்போர்ட்டு, பிரதரோடைய சப்போர்ட்டு அப்படிங்கிறதும் ஏற்படும். இந்த இடத்தில் புதனும் வந்து சேருவதால் இதன் மூலம் நானும் கச்சேரிக்கு போனேன், என் புருஷனுக்கு கச்சேரிக்கு போனான் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இதன் மூலம் இவர்களுக்கு ஒரு லாபமும் வரும். அந்த லாபத்தை வைத்து கொண்டு நிறைய கடனை, நிறைய பிரச்சனைகளை இவர்கள் கண்டிப்பாக அடைக்க முடியும். மைனஸிலிருந்து ஒரு ப்ளஸ்ஸுக்கு வர முடியும். இது இவர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய சுக்கிரனும் வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. அப்போ இந்த லைஃப் பார்ட்னர் சுக்கிரனும் சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை கடக்கக்கூடிய காலகட்டங்களில் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னரும் வந்து தொழிலை நன்றாக தூக்கி கொடுத்து அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் வந்து என்ன வருத்தத்தில் இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் 5ஆம் இடத்துக்கு மாறின பிறகும் எங்களுக்கு ஒரு பெருசாக டெவலப்மெண்ட் வரலையே அப்படின்னு யோசித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம்னு பார்த்தோம்னா, இந்த பக்கத்தில் இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம குரு. ஆனால் அதனை இந்த மாதம் சொல்ல முடியாது. என்ன, அஷ்டம குரு இப்பொழுது வக்கரத்தில் இருக்கிறார். அப்போ அவர் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு உண்டான டென்ஷனை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். இதற்கு முன்பு கேட்டை நட்சத்திரம் குறிப்பாக இந்த முதலீடுகளில் வெகுவாக பாதிக்கப்பட்டது. ஒரு இடத்துல முதலீடு செய்தும் அதற்குண்டான ரிட்டர்ன்ஸ் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது காலகட்டங்களில் கண்டிப்பாக அவர்கள் எந்த இடத்தில் விட்டார்களோ விட்ட விஷயங்களை மீண்டும் கையில் பிடித்து இழுத்து விடுவார்கள். இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான். இப்போ இதில் என்னன்னா உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 10, 11 இவையெல்லாம் அதிகமாக வலு பெறுகிறது. பெயரிலேயே ஜெயம் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஒன்று இருக்கிறது. லக்னாதிபதி உச்சம், இந்த ஒரே ஒரு விஷயம் போகிறோம், அதுவும் வெற்றி ஸ்தானத்தில். அப்போது அந்த வெற்றிக்காகவும் தொழிலுக்காகவும் லாபத்துக்காகவும் கண்டிப்பாக 6 பாலிலும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருப்பதனால் வழக்கமாக 4ஆம் இடத்திலிருந்து செய்ய வேண்டிய சேட்டைகளை செய்ய முடியாது. இந்த ராகு நீர்த்து போய்விட்டது. குருவின் பார்வையை பெற்று தன்னுடைய அசுப இயல்புகளை இழந்து அது புனிதமாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் தேடி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பாயிண்ட்டு எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தா, 6ஆம் இடத்து அதிபதியும் உச்சமாகிறது விருச்சிகத்துக்கு. அப்போ 6ஆம் இடம்ங்கிறது செவ்வாய். இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கவில்லையா? அப்போ உங்களுடைய எதிரியும் உச்சமாகி விட்டாருன்னு தானே சார் அர்த்தம் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கேட்பீங்க என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ எதிரி உச்சம் தானே அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அப்போ எதிரிக்கு விரயத்தில் சாட்டான் இருக்கிறார், நமக்கு வெற்றியில் நாம் இருக்கிறோம். நீ என்ன செய்தாய், நீ என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை, இறுதி வெற்றி எனக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்வது தான் விருச்சிக ராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தின் பலன். விருச்சிக ராசி சகோதரிகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில், நீங்களே அதே வீட்டில். அப்போது கணவனுடன் கூடுதலான டைம் செலவு செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். அது ஆக்கப்பூர்வமாகவும் உங்களுக்கு சந்தோஷமாகவும் உங்களுக்கு திருப்தியாகவும் சமாதானமாகவும் இருக்கும். அதன் மூலம் பாக்கியமும் லாபமும் தொழில் அபிவிருத்தியும் ஏற்படும். ராசியாதிபதி செவ்வாய் புதன் சேர்க்கை மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம், கூடுதல் ரிசல்ட் கொண்டு வருவார்கள். ராசியாதிபதி உச்சம்னாவே டஃப் தான்ப்பா. அப்போ யாரெல்லாம் ஜிம்முக்கு போகணும்,
6 பேக் வைக்கணுமா, 16 பேக் வைக்கணுமா, ஃபிட்னஸ் வைக்கணுமா, ஃபோட்டோ எடுக்கணுமா, இன்ஸ்டாவில் போடணுமா, ஃபேஸ்புக்கில் போடணுமா, நிறைய புது ஃப்ரெண்ட்ஸு புது ஃபாலோவர்ஸ் வைக்கணுமா, எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். சேஃபாகவும் இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா எங்க இனிப்பு இருக்குதோ அங்குதான் வண்டுகள் அதிகமாக வந்து உட்காரும். இதுக்கெல்லாம் அர்த்தம் நீங்களே எனக்கு நன்றாக சொல்லி கொடுப்பீர்கள், நானும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும்னு தேவையில்லை. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது காம திரிகோணத்தில் வருகிறது. அங்கே 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனும் வந்து சேருகிறது. அப்போ ரொம்பவும் கூடுதலான ஒரு ஸ்மார்ட்னஸ்ஸு, ஃபிட்னஸ்ஸு, லுக்கு இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்களிடம் காணப்படும். ஏன்னா இங்கு 11ஆம் இடம் லாபஸ்தானாதிபதியும் வந்து 3ஆம் இடத்தில் சேர்கிறது. இப்போ 3, 7, 11ங்கிறதே காம திரிகோணத்தில் வரக்கூடிய அமைப்பு. அங்கு சுக்கிரனும் வேறு வந்து உட்காருகிறது. பத்திரமாக சேஃப்டியாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். நிறைய வாய்ப்புகள், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். அதனால் நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் சீனியர் சிட்டிசன்ஸை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி உச்சம். இப்போ ராசியாதிபதிக்கு வெற்றி. இப்போது இது உங்களுக்கு வெற்றி. பார்க்குறீங்க உங்களுடைய பாக்கியத்தை. நீங்கள் எதெல்லாம் பாக்கியம் என்று நினைக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கைகூடும். ஒரு வெற்றிங்கிறது உங்களுக்கு ஒரு சமாதானமாக, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, ஒரு திருப்தியாக அமையும். இந்த பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர், பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.